விபத்தில்லா நாமக்கல் என்பதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலின்படி நம்மளுடைய மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகமும் ஏனைய பிற துறைகளுடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் இந்த சாலை பாதுகாப்பு என்பது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த சாலை பாதுகாப்பை முன்னெடுப்பதற்காக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலிருந்தே இந்த பழக்கமானது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ரோட் சேஃப்டி கிளப் என்பது அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒரு விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கேற்ப குழந்தைகள் பள்ளியில் படிக்கும் பொழுதே சாலை பாதுகாப்பினை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் கண்ணு கிரவுண்டுக்கா போற? ஆமா, என்ன சொல்லு. ஒன்றரை அப்பன் சாப்பாட்டை மறந்துட்டு போயிட்டாரு, கொண்டு போய் கொடுத்துரு கண்ணு. ஆமா, அந்த ஆளுக்கு ஒரு வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் சாப்பாடை மறந்து விட்டே போறது. கோச்சிக்காத கண்ணு, இந்த ஒரு தடவை கொண்டு போய் கொடுத்துரு கண்ணு. கிரவுண்டுக்கு போயிட்டு விளையாடி முடிச்சிட்டு தான் கொடுப்பேன். சரி, நீ எடுத்து வை. அப்பயே கொண்டு போய் கொடு. நம்ம எடுத்து வச்சியா? கொடு. ஏன் கண்ணு ஹெல்மெட் போடாம போறியே? கொஞ்சம் தூரம் தானே போறேன், எதுக்கு ஹெல்மெட்? ரொம்ப சின்ன வயசு பையங்க. உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளில் நாளொன்றுக்கு சராசரியாக 49 பேர் பலியாகின்றனர். இப்படி 2023 ஜூன் மாதத்தில் மட்டும் 1053 பேர் பலியானார்கள். 2023ஆம் ஆண்டு சாலை விபத்துக்குள்ளான வாகனங்களில் 43% இருசக்கர வாகனங்கள் தான். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக சாலை விபத்துகளில் உயிரிழந்தோரின் 45% இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் தான். இழப்பிற்கான முதன்மையான காரணம் ஹெல்மெட் அணியாதது மட்டும்தான். தலைக்கவசம் உயிர் கவசம், தலைக்கவசம் நம்ம உயிர் கவசம், தலைக்கவசம் உயிர் கவசம், தலைக்கவசம் நம்ம உயிர் கவசம், தலைக்கவசம் அணியனுமே உயிரிழப்ப தவிர்க்கணுமே, தலைக்கவசம் அணியனுமே உயிரிழப்ப நம்ம தவிர்க்கணுமே. உரிமை வாங்க எட்ட போடு, உயிரை காக்க ஹெல்மெட்ட போடு, ஹெல்மெட் அணிவது பாதுகாப்பு, இதுவே எனது உயிர் காப்பு. உரிமை வாங்க எட்ட போடு, உயிரை காக்க ஹெல்மெட்ட போடு, ஹெல்மெட் அணிவது பாதுகாப்பு, இதுவே எனது உயிர் காப்பு. தலைக்கவசம் உயிர் கவசம், தலைக்கவசம் நம்ம உயிர் கவசம், தலைக்கவசம் உயிர் கவசம், தலைக்கவசம் நம்ம உயிர் கவசம். நாமக்கல் மாவட்டத்தில் சென்ற வருடம் மட்டும் 584 நபர்கள் சாலை விபத்துகளில் மரணமடைந்துள்ளனர். இவற்றில் பெரும்பாலும் 2 சக்கர வாகனங்களில் சென்ற இளைஞர்களே அதிகம். இதில் நம்ம தரவுகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிக அதிகமாக விபத்து மரணங்கள் நடக்கக்கூடிய ஏஜ் குரூப் என்னன்னு பார்த்தோம்னா 15 ஒரு 45 வயது, அதாவது ஒரு பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய அளவுல அந்த குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒரு முழுமையான மனிதனாக வரக்கூடிய காலகட்டத்துல இந்த ஒரு பொறுப்பற்ற தனத்தினால ஒரு சின்ன கவன சிதறலினால தன்னுடைய வாழ்க்கையை இழப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. அதே மாதிரி இருசக்கர வாகனத்தில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச வேகம் 80 km/h. இப்போது வர்ற பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹை ஸ்பீட் பைக்காக இருக்குது. 100 km, 120 km, ஈவன் 140. ஒரு சில ரேசிங் அண்ட் ட்ரையல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறையா விபத்துக்கள் ஏற்பட்டு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அவசியம் அனுமதிக்கப்பட்ட வேக அளவில் சென்று பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும். பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். உங்களோட வாகனங்களை
காராக இருக்கட்டும் இல்லை 2 வீலர் இருக்கட்டும் சரி, அதை வந்து உங்களோட குழந்தைகள் கிட்ட 18 வயசு கீழே இருக்க குழந்தைகள் கிட்ட வந்து கொடுக்காதீங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்காது. ஸோ அப்போ ரோட்டில் போகிறப்ப அவங்களால டிராஃபிக் ரூல் வயலேஷன் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடான சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு ஆக்சிடென்ட்டும் நடக்கும். ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணோம். நீங்கள் உங்களோட வெஹிக்கிள் கொடுக்காதீங்க. இருசக்கர வாகனங்களில் நம்ம செல்லும் பொழுது இருவர் மட்டுமே கண்டிப்பாக பயணிக்க வேண்டும். அந்த இருவரும் ஹெல்மெட் அவசியம் அணிந்து ஹெல்மெட்டுடைய பக்கிள் அதை கண்டிப்பாக பொறுத்திருக்க வேண்டும். சரியாக பக்கிள் போட்டோன்னா ஹெல்மெட் வந்து எஜெக்ட் ஆயிரும், தலை போய் கீழே பட்டு ஹெட் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதனாலன்னா நம்ம உடம்புல மற்ற எங்கே காயம்பட்டாலும் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் தலையில் காயம்படுறப்ப நம்ம உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. முறையாக ஹெல்மெட் அணிந்து சாலை விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும். இல்லைங்க என்னங்க இது, என்ன இது? ஃபோன் பேசிட்டு வரீங்க? சார் குடிங்க. இனிமே ஃபோன் பேசாம பார்த்து ஒழுங்கா ஓட்டிட்டு போங்க. போங்க. தேங்க்யூ சார். ஹலோ, நான் வண்டி ஓட்டி நிறுத்துறேன், அப்புறம் பேசுகிறேன். இன்று நம் அனைவரிடத்திலும் அலைபேசி என்பது ஒரு இன்றியமையாத உபகரணமாக மாறிவிட்டது. ஸோ அந்த அலைபேசியை எடுத்து நாம் பேசி கொண்டிருக்கும் போது நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு நமக்கு விபத்து ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு எதிரே வரக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் மற்ற இருசக்கர வாகனங்களில் பயணிப்பவர்களுக்கும் அது வந்து ஆபத்தாக முடியும். எனவே நாம் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் போது அலைபேசியை பயன்படுத்துவது தவிர்ப்பது மிக மிக நலம். தனியார் மருத்துவமனைகள்லாம் வந்து இந்த மாதிரி சாலை விபத்துல மரணம் அடைகிறவங்களையோ இல்ல ஒரு விபத்துல இருக்கிறவங்களையோ வந்து எடுக்க மாட்டாங்க. இவருக்கு யார் வந்து ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுவான்னு சொல்லி. ஆக நான் இருக்கிறேன், உங்களுக்காக அந்த பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி தாயுள்ளத்தோட நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சீரிய திட்டம் தான் நம்மை காக்கும் 48. இதன் மூலமா நம்ம அருகில் இருக்கக்கூடிய எந்த தனியார் மருத்துவமனைக்கு போனாலும் கூட அந்த முதல் 6 மணி நேரத்துல யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் இந்த திட்டத்தின் கீழே அவங்க இலவசமா பெற முடியும். ஆக பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய தமிழக அரசானது எடுத்துக்கொண்டிருக்கிறது. தமிழக அளவில் வந்து நாமக்கல் மாவட்டம் ஒரு 5வது 6வது இடத்தில் அதிக விபத்து நடக்கக்கூடிய மாவட்டமாக உள்ளது. ஸோ அந்த நடந்த விபத்துக்கள் அனைத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த 2 விஷயங்கள் தான் நமக்கு வந்து மிக முக்கியமானதாக வருகிறது. எனவே நாம் அனைவரும் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் போது ஹெல்மெட், தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும். அதே சமயம் நாம் வாகனம் ஓட்டும் போது அலைபேசியை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பொதுமக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தந்து நமது நாமக்கல் மாவட்டத்தை விபத்தில்லாத ஒரு மாவட்டமாக உருவாக்க உறுதுணை செய்ய வேண்டும். இந்த குறும்படம் மூலமா நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். உங்களோட எண்ணம் வந்துட்டு தலைக்கவசம் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்புறப்ப அணியணும் அப்படிங்கிறதா இருக்கணும். அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு செயலாக மாறுது. அது வந்து ஒரு விளைவை ஏற்படுத்துது சொசைட்டியில். இப்போ அந்த விளைவு வந்து நல்ல விளைவாக இருக்கணும். ஒரு விபத்தில்லாத மாவட்டம் இருக்கணும், விபத்தில்லாத தமிழகம் இருக்கணும். அனைவரும் ஒருங்கிணைந்து நம்மளுடைய மாவட்டத்தில் ஒரு விபத்துல வந்து மரணம் இல்லாத நிலைமையை நம்ம கண்டாயம் அடைய வேண்டும். சாலை பாதுகாப்பு விதிகளை நம்ம முழுமையாக கடைபிடிக்க வேண்டும், அவற்றை மதிக்க வேண்டும். செல்வி, மணி 7:50 ஆகுது. ஏய், எங்க போற? சாரி, மறந்துட்டேன்டா. எப்பயும் மறக்காதீங்கப்பா. போலாமா? தலைக்கவசம் உயிர் கவசம், தலைக்கவசம் நம்ம உயிர் கவசம், தலைக்கவசம் உயிர்
உயிர் கவசம் தலைக்கவசம் நம்ம உயிர் கவசம் தலைக்கவசம் அணியனுமே உயிரிழப்ப தவிர்க்கணுமே தலைக்கவசம் அணியனுமே உயிரிழப்ப நம்ம தவிர்க்கணுமே உரிமை வாங்க எட்ட போடு உயிரை காக்க ஹெல்மெட்ட போடு ஹெல்மெட் அணி விட்டு பாதுகாப்பு இதுவே எனது உயிர் காப்பு உரிமை வாங்க எட்ட போடு உயிரை காக்க ஹெல்மெட்ட போடு ஹெல்மெட் அணி விட்டு பாதுகாப்பு இதுவே எனது உயிர் காப்பு தலைக்கவசம் உயிர் கவசம் தலைக்கவசம் நம்ம உயிர் கவசம் தலைக்கவசம் உயிர் கவசம் தலைக்கவசம் நம்ம உயிர் கவசம் தலைக்கவசம் அணியனுமே உயிரிழப்ப தவிர்க்கணுமே தலைக்கவசம் அணியனுமே உயிரிழப்ப நம்ம தவிர்க்கணுமே உரிமை வாங்க எட்ட போடு உயிரை காக்க ஹெல்மெட்ட போடு ஹெல்மெட் அணி விட்டு பாதுகாப்பு இதுவே எனது உயிர் காப்பு உரிமை வாங்க எட்ட போடு உயிரை காக்க ஹெல்மெட்ட போடு ஹெல்மெட் அணி விட்டு பாதுகாப்பு இதுவே எனது உயிர் காப்பு தலைக்கவசம் உயிர் கவசம் தலைக்கவசம் நம்ம உயிர் கவசம் தலைக்கவசம் உயிர் கவசம் தலைக்கவசம் நம்ம உயிர் கவசம்